போட்டோ பிடிக்கிறா போயிடா போடா எழுந்து அண்ணடிக்கிறாங்க பரபர சுத்தி வருவாடாப்பா நீ அழகு, நீ ஐஸ்வர்யா ராய் மாதிரி அழகு. வா
பொம்மை பண்ணு பொம்மை எப்படி அடிக்கிறான்? ஏன்டா வேக வேகமா அடிக்கிறான்? ஒரு மலை இழுத்து புடிச்சா ஆடுறா மதானத்தை வேகமா அடிக்காத புள்ளிக்கு வலிக்கும் இல்ல நல்லா அழகு இந்த பாலா கடவுளுக்கிறானே ஆமா ஆமா அந்த கடவுளுக்கு கூடவா கண்ணிடாத பத்தியப்பா சாமி எப்பா என்னத்துக்குதான் என்னை முட்டை அழகா படைச்சானோ போயிடும் ஏப்பா அழகுக்கு யாரு அழகுக்கு பொம்பளைக்கு யாரும் ஒரு பொம்பளைக்கு வருவாங்க உலகத்துல இருக்கிற எந்த பொம்பளையும் வரமாட்டோம் அழகுக்கு ஏன் ஸ்டைல் என்ன ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா ராய் அவ அழகு அழகு நீ சூப்பர் அழகு இவ்வளவு அழகா கிருவி சொல்லிட்டு இந்த கிருவி பூரா என் மேல போடுறாங்களா மிளகா சுத்தி போட்டுருல மிளகா சுத்தி போடணும் எப்பா என் அழகு பார்த்துட்டு என்னை எத்தனை பேர் லவ் பண்றாங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க காதல் அழிக்கிறது இல்லையா என்னை காதலிக்கிறாங்க எத்தனை பேர் என்கிட்ட போன் நம்பர் கேக்குறாங்க பொட்டலாய் பின்னாடி கடாயிலாய் மாதிரியே என்ன பண்ண பண்ண அழக பாத்துட்டு எத்தனை பேர் என்ன கல்யாணம் பண்றதுக்கு கீ வசூல் வேணும்னாங்க தெரியுமா? எத்தனை பேரு என் கல்யாண பார்த்து பார்த்து கலாநிதிக்கு கேட்டாங்க. காலையில பண்ணாங்களே அவன் நேரமா போய் பீச்ல போட்டு அவரு போயிட்டாரா? எப்பா இந்த மூக்கால பார்த்து பார்த்து அம்மா ஸ்டாலின் கேட்டாங்க. இந்த ஒரு மனுஷன் அங்க முக ஸ்டாலின் சொன்னாங்க. காலையில நிலம் அவரு போயிட்டாருல ஏன் நிலத்தை யாரும் வளர்க்குவாங்க போட்டு பெரிய நிலம் ஒரு 10 ஏக்கரா. ஆமா அப்பா இந்த நிலத்துக்கு ரேட்டு ஓவர் ரேட்டு அப்பா ஒரு மணி நேரத்துக்கு 400 ரூபாய். ஒரு மணிக்கு 12 மணி நேரம் செஞ்சா எவ்வளவு ஆகும்? அந்த அளவுக்கு செம்பளுக்குறாங்க. எப்பா என் வயலாக பார்த்து பார்த்து வாச்சு வயக்கும் கேட்டாங்க. அதுக்கு தான் உன்னை கேட்டாங்கன்னு தான் அவர்கிட்ட பாதியில ஆட்சி கழிச்சு போட்டாங்க. அது போயிடுச்சா? அவரெல்லாம் போயிட்டாரு. எப்பா சரி அவங்களாம் பெரிய பெரிய அரசியல்வாதி அவங்களாம் வயசாகி போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன படம் நடிக்கிறவங்களா வந்து கேட்டாங்கப்பா. என் மக அழகு அப்படி அழகு அப்படி என் பல்லாழக பார்த்து பார்த்து பாக்குறதுக்கு கேட்டாங்க.
உன் பல்ல நல்லா தெளிவா அந்த ஊருக்காருக்கெல்லாம் காட்டு. எப்ப வக்கமாக்குதா அக்கா நீ காட்டுடி காட்டுமா காட்டுடி காட்டுடியா கொஞ்சம் காட்டுமா கோட்டை கோட்டைக்கார பொம்பளைங்கள உங்களுக்கு எதனா என்னது கொத்து கலக்கட்டா அது கிடைக்கலாம் என் மகளுக்கு எடுத்துக்கணும். அப்படியே ஒண்ணு கொடுத்துரு. சொன்னா அப்படி ஏக்கரா கணக்கு சொல்றேன். எப்பா இப்படியா பசங்களுக்கு எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா எப்பா நான் 2 வீட்டு பேரையும் கெடுத்துருப்பேன். வளத்துல இருப்பேன் எடுத்துருப்பேன் எப்பா போய் ஒரு தங்கச்சி மகங்கிறாளே அந்த காளியப்பா. ஆமா அந்த காளியப்பா மாரியப்பா யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தியப்பா என்ன பண்ணாத சித்திரவாதம் பண்றாயப்பா. அதுக்குதான் கொடுக்கறது எப்பா இங்க பாரியப்பா இந்த ஊர்ல இருக்கிற பொட்ட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிக்கும். கல்யாணம் ஆன உடனே சீக்கிரமா என்னென்ன கொடுப்பாங்க. ஆமா ஆமா வண்டி பீரோ கட்டிலு சாமானம் சட்டி சாமானம் கொடுத்துறேன்னு வச்சுக்க. சாமான் அவன் எதிர்பார்க்கறது இல்ல. வண்டி பீரோ கட்டிலு எல்லாத்தையும் கொடுத்துடுறேன். ஆமா எப்பா அது வசதி இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. உங்க கையில வசதி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க என்ன எப்பா வாங்கி கொடுத்தியப்பா? நான் குதிரை வாங்கி கொடுத்தேன். சும்மா விட்டுனா எப்பா பொம்படி சந்தையில இருந்து வாங்கி கொடுத்தேன். ஆமா எப்பா எப்பா அந்த குதிரை வண்டி வச்சுன்னு ஒரு பாடு படுத்துறான் பாதி. என்ன பண்றா கரெக்டா 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு வண்டியில ஏறி உக்காந்துக்கிறானா வண்டியில ஏறி உக்காடுறானா இல்லையா 8 2 கப்பல் பிடிக்கலாம். பின்ன கடவாள கவுரு புடிச்சா தானே நல்லா. ஆமா எப்பா அந்த புடிச்சுக்கிட்டு ஒரு வேகம் போது பாரு அந்த குதிரை எப்பா அப்படியே குண்டு குதில் விட்டு குண்டு குளிக்க விட்டு ஓட்டம் பாரு. காலை விரிச்சு வச்சுக்கின்னு அது 2 கையில பிடிச்சிக்கின்னு நம்ம பொம்படிக்கும் நம்ம இந்த ஊருக்கும் வேப்பல் பிடிக்கும் ஒரு வேகம் தான் போது பாரு. சும்மா அப்படிதான் வண்டி ஓட்டுறான் எப்பா. சரி அப்படிதான் வண்டி ஓட்டுறாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? 200 ரூபாய் சம்பாதிக்கிறோம். மாசம் 6000 ரூபாய் போதாதா? 6000 ஆச்சா டெய்லி 200 ரூபாய் ஆச்சா. எட்டு வந்து பொண்டாட்டி கையில் கொடுத்து அரிசி வாங்கணும். மிளகா வாங்கணும் என் கையில் கொடுக்கணுமா? ஏப்பா என்ன பண்றோம்? அந்த 200 ரூபாய் எடுத்துக்கினே நேரா கிட்டு வைன் ஷாப்புக்கு போறோம். வைன் ஷாப்புக்கு போய் 200 ரூபாயை கொடுத்து 145 ரூபாயில பிளாக் பேரல் குவார்டர் பண்ணி மகன்னா மகத்தான் எந்த பொம்மநாட்டுக்கு சொல்லுவாங்க பிராண்டட். மேடா கொல்ல முடியுது பல்லு முடிக்கணும் பயந்துரா சின்ன பிள்ளைங்க அவதான் காசு கணக்காட்டா இது வாங்கணும்னு சொல்றானியா. அவன் சொன்னதை நீயே எதனா போயிட்டு இல்லையப்பா 200 ரூபாயில 145 ரூபாய் போச்சு. நேற்று எவ்வளோ பாக்கிது? 55 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். டம்ளர் 5 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம். லக்கத்துக்கு புண்டு ஊறுகாய் அது பூண்டு ஊறுகாய் வாங்கிக்கிறோம். எப்பா இதெல்லாம் வாய் மனசு வீட்டுக்கு வரக்கூடாதா? வந்திருப்பானே வரலையப்பா. பிரிச்சாண்டு உக்காந்து ஆனா வர வழியில எத்தனை பிரிச்சுக்குது. அது ஏதோ ஒரு பிரிட்ஜ் மேல உக்காந்து பாதி பாட்டு ஊத்துறான் பாதி தண்ணி அதெல்லாம் ஊத்துறான். அப்படியே கண்ணு மூடினு பல்ல கடிச்சுன்னு குடிச்சிட்டு அந்த கிளாஸ கீழே போடுறானா இல்லையோ ஆனா அந்த ஊறுகாய ஒரு நக்கறான் பாதி. சரி அப்படிதான் பாதியில வரானே நக்கிட்டு அப்படிதான் ஃபுல்லா பாதியில வீட்டுக்கு வரானே. முத்தாட்ட ஆம்பளை பிள்ளைங்க 3 பெத்து விட்டுருக்கிற வீட்டுல பின்னா பின்ன எல்லாம் என் மகளுக்கு. யாருது? என் மகளுக்கு. ஆமா எப்பா முத்தாட்ட ஆம்பளை பிள்ளைங்க 3 வீட்டுல நம்ம பிள்ளைங்க தான் சொல்லுமா நீ? என் உனக்கு எனக்கு போறா பேர பிள்ளைங்க. சரி பசங்களுக்கு எதனா வாங்கி வரணுமா பாதிய போட்டு இதேப்பா ஃபுல்லா பாதிய போட்டு பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி வரா? ஒரு கட்டு பேட்டி பேட்டி வாங்கி வீட்டுக்கு வரோம். ஏப்பா ஏன்டா இப்படி பண்றது கேட்டதுக்கு என்ன தேவடி ஆன்றான் ஒரு கண்டாரு போலின்றான். இப்படி எல்லாம் கேட்டதால என் மனுஷன் ஆறுதலா இருந்துக்கு. எப்பா உங்க அப்படி போலின்னு கேக்குறாங்க. என் மகளை கேட்டது இல்லாத என்ன வரட்டும் என்ன கேட்டுக்கிறானா வரட்டும் சரி
ஏண்டா என் மகளை கேள்வி கேட்டு நிக்கிறேன்னா உனக்கு என்னடா தைரியம் வாடாவும் மொண்டாட்டிய போட்டுன்னு கொஞ்சம் பாருப்பா எப்பா உன் மருகு மொண்டாட்டி உனக்கு என்ன ஆகணும் மாமி ஆகணுமா நான் தானே அது நான் ஒண்ணு எனக்கு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் பாவம் ஆமா எப்பா சரி எப்பா இவன் எல்லாம் இப்படி பண்றானே அப்படின்னு போயிட்டு கோயிலா கும்பிடிக்க வச்சுருக்கிறேன் எப்பா என்ன அது சொல்லட்டுமா எப்பா இப்படி லாக்கு முடிக்க வச்சிருக்கிறியம்மா அஞ்சு பணி நெல் எடுத்தேன் அங்காள அம்மாளுக்கு பொங்கல் வச்சு அந்த அங்காள அம்மா தாயாரும் யாமடியானும் சாகணும் 4 பணி நெல் எடுத்தேன் நாகல் அம்மாளுக்கு பொங்கல் இட்டேன் அந்த நாகல் அம்மா தாயார என் நாத்தனார் சாகணும் அவ என்னத்துக்கு சாகணும் 3 பணி நெல் எடுத்தேன் அந்த முத்தாளம்மா பொங்கல் இட்டேன் அந்த முத்தாளம்மா தாயார என் மூத்தாரு சாகணும் 4 பணி நெல் எடுத்தேன் அந்த காளி அம்மாளுக்கு பொங்கல் இட்டேன் அந்த காளி அம்மா தாயாரே என் கள்ள புருஷனும் நல்லா குடியப்பா கத்து கொடுத்துட்டு போயிருவேன் வேப்பல் பெட்டி பொம்னாடிங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போலான்னு ஒரு வீட்டுக்கு 4 ஆம்பளியா 3 ஆம்பளியா அது வேணவா சரியப்பா என்னாலும் தெரியப்பா அதுல சுருக்கு வாவுதா அது நீ புல்தா சேர்க்கிறல்ல எப்ப புலத்துல பித்த வழியா இருக்கும் அப்படியா என்னால ஒண்ணும் முடியலையப்பா எப்ப வீட்டுக்கு போலாம்ப்பா என்னத்த கையாவா எனக்கு பள்ளிக்கூடம் உடஞ்சிருச்சுடா நாளையில இருந்து யாரும் ஸ்கூலுக்கு போவாதீங்க பள்ளிக்கூடம் உடஞ்சு போவாதீங்க அது அந்த பள்ளிக்கூடம் இல்லடா இது புள்ள வர பள்ளிக்கூடம்டா உடஞ்சிருச்சு அப்பா சீக்கிரம் வாய போலாம் பள்ளிக்கூடம் ஆமாயப்பா அடி சேவடியா பேசுறேன் சேவடியா பேசுறது அப்பா